அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது, என்ன விஷயங்கள் எல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும், மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் பற்றி விஷயங்களில் என்னென்ன விதமான நிகழ்வுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து மனதார இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் அவர் நடத்தி கொடுப்பாருங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மே மாதம் பல மாத கோள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருது. இதில் இருந்து இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்களில் விருச்சிக ராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மே மாதமானது விருச்சிக ராசியினருக்கு ஒரு சில விஷயங்களில் சவாலான மாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைத்தாலும் கூட அதற்கேற்றால் போல் வெகுமதி அல்லது நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் நடப்பதற்கு தாமதமாகக்கூடும். ஆனாலுமே எவ்வளோக்கு எவ்வளோ தாமதமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவில் மகிழ்ச்சியும் இணக்கமும் நிறைந்திருக்கும். காதலிப்பவர்களுக்கு இந்த மாதம் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியக்கூட சாத்தியம் இருக்குங்க. மேலும் பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்தி தரக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே நீங்கள் அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்தில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்கள்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசினருக்கு இந்த மே மாதம் திருமண வாழ்க்கை துணையோடு ஆன உறவு மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அமைய போகுது. குடும்பத்தில் காணப்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கள் போகுதுங்க. காதல் கைக்கூடி வரும். அதே போல் காதலிப்பவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிக்க இந்த மாதம் ஏற்ற மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மே மாதம் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பண வரவு மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட்ட மாதமாக இருக்க போகுது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் இருந்து வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் வேலைகள், புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. பொருளாதார நெருக்கடி என்பது காணாமல் போகும். பணவரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் பொழுது செலவு செய்ய விஷயத்தை கட்டுப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வேலை, தொழில் இந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் புதிய சவால்களை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய மாதமாக இருக்க போகுது. வழக்கத்தை விட கடினமான உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது. உங்கள் முயற்சிகள் அனைத்திற்குமே அங்கீகாரம் கிடைத்தாலும் கூட அதில் இருந்து வெகுமதியோ அல்லது அதற்கான பலன்களோ உடனடியே கிடைக்காது, லேட்டாக தான் கிடைக்கும். மேலும் இது உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தை அல்லது வெறுப்பை உண்டாக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இதன் காரணத்தை வைத்துக்கொண்டு புதிய வேலை தேடுவதை தவிர்த்துக்கோங்க. வேலை மாற்றத்திற்கு இந்த மே மாதம் சாதகமான மாதம் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக இந்த மாதம் எதையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இப்போதைக்கு என்ன விஷயத்த பண்ணுறீங்களோ அதையே செய்யுங்க. குறைந்தபட்சம் முதலீட்டு ஏற்கனவே உங்கள் தொழில் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே தொடர்ந்து செய்வது நல்லது. புதிய முதலீடுகள் அல்லது புதிய தொழில் தொடங்குவது உள்ளிட்டவற்றை இந்த மாதம் முழுக்க தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்களிலுமே சாதகமாக இருந்தாலும் கூட வேலை போல அதிகரிப்பது மற்றும் எதிர்பார்த்த அங்கீகாரமோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்காமல் தாமதமாவது மன அழுத்தத்தை உண்டாக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருந்தாலுமே செலவு விஷயத்தில் மிக கட்டுப்பாடாக இருப்பது ரொம்ப நல்லது. நிதி நெருக்கடிகளை கடன் வாங்குவதையும் தவிர்க்க உங்களுக்கு இந்த காலகட்டம் உதவிகரமாக இருக்கும். அதனால் செலவு சம்மந்தப்பட்டது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
விருச்சிக ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன், களத்திரஸ்தானத்தில் குரு சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில்ஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வலம் வருது. விழும் கிரக மாற்றங்களாதுன்னு 11/5/2025 அன்று குரு பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மறப்புறாரு. மேலும் 14/5/2025 அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மறப்புறாரு. மேலும் 16/5/2025 அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மறப்புறாரு. மேலும் 31/5/2025 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மறப்புறாரு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான நிகழ்வுகள்லாம் ஏற்படுத்த போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்தி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரியங்கள் அனைத்துமே சாதகமாக நடந்து முடியும். விலகி சென்றவங்க விரும்பி வந்து சேருவாங்க. திடீர் மன தடுமாற்றம் உண்டாகும். சூரியன் மற்றும் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் பாக்கிகள் வசூலாகிவிடும். வியாபார தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேற்கொள்ளும் கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும். குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் உண்டாகலாம். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம். பெரியோர் ஆலோசனை கை கொடுக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கலாம். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் எப்படியாவது நடந்துவிடும் என்று நம்பிக்கை பிறக்கும். மேலும் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதமானது உங்களுக்கு பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதோ வேண்டாமா அப்படிங்கிற சமயத்தில் சந்தேகம் ஏற்படும். வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு ஏற்பட்டாலுமே எந்தவித பாதிப்புமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படாதுங்க. மேலும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். இன்னும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் வரக்கூடும். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனை செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் இந்த மாதம் முழுக்க நல்ல விதமான பலன்களை பெறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்து வர காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும். மேலும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 29, 30. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 22 மற்றும் 23 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலயமா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், அதாவது இந்த மே மாதத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மன தடுமாற்றம் கிடைக்கும். சுக்கிரன் மற்றும் சூரியனோட சஞ்சலத்தால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் காரியங்கள் அனைத்துமே சாதகமாக நடக்கும். அதில் எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நன்மை தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலிமா பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு துர்க்கை அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் துர்க்கை அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.